கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இந்த கான்வர்சேஷன் நமக்கு தெரியும். ஏலிக்கும் சாமுவேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த உரையாடல் நம்ம படிச்சிருக்கிறோம் சாமுவேல் புஸ்தகத்தில். இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு தாழ்மையை ஏலி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுக்குறதா நம்ம பார்க்குறோம். எப்போவுமே கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது நம்ம அந்த தாழ்மையான இருதயத்தோடு வரும்போது நம்ம கேட்குற வசனம் ஈஸியாக மனசில் புரியும். அது நம்ம ஈஸியாக நமக்குள்ளே வேலை செய்யும். இதுவே நம்ம ஒரு மனமேட்டிமையாக இருக்கும்போது கேட்குற வசனம் என்னென்னா, நம்ம அதை ஒரு ஆராயக்கூடிய மனநிலையிலே இருப்போம். இந்த வசனம் இப்படியா மீனிங் சொல்லுது, இந்த வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஆராயக்கூடிய மனநிலையிலே இருப்போம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இருக்காது. மனமேட்டிமை அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் தான் இருக்கும். மனத்தாழ்மையோடு கேட்கும்போது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படியே அக்செப்ட் பண்ணுவோம். அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதையும் பார்க்க முடியும்.